மக்களின் விருப்பத்திற்கு பணியாத அரசு தகர்ந்துவிடும் ஆபத்தை சந்திக்கிறது. நையாண்டியாக பெயரிடப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சி தலைமையிலான இளைஞர்களின் தொடர் போராட்டத்திற்கு பிறகு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பது வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்காக ஒரு அமைச்சர் பதவி விலகிய நிகழ்வு மட்டுமல்ல. சிதறி கிடக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த இடத்தையும் வழங்காத பாரதிய ஜனதா கட்சி ஆதிக்கம் செலுத்தும் பாணி இந்திய ஜனநாயகத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை இழப்பதை சுட்டிக்காட்டும் ஒரு முக்கிய திருப்புமுனை தருணம் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் கடினமான அமைப்புசாரா துறையில்தான் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டில் முறையான வேலைவாய்ப்பு என்ற குறுகிய உலகிற்குள் செல்வதை நிர்ணயிக்கும் வாயிலாக இந்த நுழைவுத் தேர்வுகள் இருக்கின்றன. பல தேர்வுகளில் தொடர்ச்சியாக நடைபெற்ற வினாத்தாள் கசிவுகள் திறமையை சோதிக்கும் ஒரு அமைப்பை பரவலான லஞ்ச ஊழல் நிறைந்த ஒன்றாக மாற்றிவிட்டன. பள்ளிக்கூட தேர்வுகளோடு இந்த தேர்வுகளுக்கும் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தயாரான நிலையில் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை மீண்டும் எழுத வைக்கப்பட்டனர். இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் பல மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் அரசியல் அணிதிரட்டல் என்பது எந்த ஜாதி மத அடையாளங்களுக்குள் வரையறுக்கப்பட்டிருந்ததோ அந்த அடையாளங்களை கடந்து இந்த வேதனை இளைஞர்களை ஒன்றுபடுத்தியது. முகமில்லாத இந்த போராட்டக்காரர்கள் ஆளும் அரசுக்கு ஆதரவாக செயல்படும் தொலைக்காட்சி நிறுவனங்களை புறக்கணித்து சில நாட்களிலேயே சமூக ஊடகங்களில் தங்களது ஆதரவை திரட்டினர். தில்லி காவல்துறையின் அத்துமீறல்களும் போராட்டக் களங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் இணையத்தையும் போக்குவரத்தையும் முடக்கும் முயற்சிகளும் அவர்களது எண்ணிக்கையை பெருக்க மட்டுமே உதவின. கடந்த 12 ஆண்டுகளில் மற்ற போராட்டங்கள் நசுக்கப்பட்டது போலவோ, திசை திருப்பப்பட்டது போலவோ அல்லது தானாகவே வீரியம் இழந்து போக செய்யப்பட்டது போலவோ இந்த போராட்டத்தை செய்ய முடியாது என்பதை அரசு இறுதியாக உணர்ந்து கொண்டது. அரசு பேச்சுவார்த்தை நடத்த நிர்பந்திக்கப்பட்டது. சிஜேபியின் நியாயமான பிடிவாதத்திற்கு முன்பாக திரு பிரதான் பதவியில் நீடிப்பது சாத்தியமில்லாமல் போனது. தேர்தல்களில் மட்டுமே கவனம் செலுத்தும் பாரம்பரியமான அரசியல் கட்சிகளுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாததால் இந்த போராட்டக்காரர்களின் இழப்பதற்கு எதுவுமில்லை என்ற விரக்திக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் கிடைத்தது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் அரசாக இருந்தாலும் சரி, அரசியல் மேல்தட்டு வர்க்கத்தால் இந்த இயக்கத்தை கைப்பற்றவோ அல்லது பலவீனப்படுத்தவோ முடியாமல் போனது. ஆனால் திரு பிரதான் தனது ராஜினாமாவை அறிவித்தது நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. பல்வேறு தேர்வுகளை நடத்துவதிலும் மதிப்பெண் வழங்குவதிலும் ஏற்பட்ட தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்பதற்கு பதிலாக போராட்டங்களால் உருவான சூழ்நிலையை தேசவிரோத சக்திகள் சுரண்டுவதை தடுக்கும் ஒரு முயற்சியாக தனது பதவி விலகலை சித்தரிப்பதற்கு அவர் தந்திரமாக முயன்றார். மாணவர்களின் ஒரு பகுதியினர் இந்திய அரசுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் செயல்பட்டார்கள் என்ற அரசின் மனப்பான்மையும் அவரது ராஜினாமா கடிதத்தில் வெளிப்படையாக தென்பட்டது. ஷாக் பேட்டர்ன்ஸ் எனப்படும் மின் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய தடிகளாலும் பெல்லட் துப்பாக்கிகளாலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட லத்திகளாலும் தில்லி காவல்துறை இந்த போராட்டங்களை எதிர்கொண்டது. அந்த பாணியின் ஒரு பகுதிதான் இது. காவல்துறையின் நடவடிக்கைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து விதிகளையும் மீறிய திட்டமிடப்பட்ட கொடூரமாக இருந்தன. இந்த ராஜினாமா என்பது அரசு தான் செய்த தவறுகளை உணர்ந்து எடுத்த முடிவு அல்ல. மாறாக அது ஒரு தந்திரோபாயமான பின்வாங்கல் மட்டும்தான். போராட்டங்களை மதவாதமாக, வெளிநாட்டு முகவர்களால் தூண்டப்பட்டதாக, அரசியல் ஆதாயத்திற்காக வடிவமைக்கப்பட்டதாக சித்தரிக்கும் முயற்சிகள் முற்றிலும் தோல்வியடைந்த பிறகு இந்த ராஜினாமா செய்யப்பட்டது. இந்த போராட்டம் தொடர்பாக அரசு பல தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. முதலாவதாக, சமூக ஊடக கணக்குகளை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் பாட்டுகள் எனப்படும் செயற்கை கணக்குகள் என்றும் அந்த கணக்குகள் முடக்கப்பட்டால் அவர்கள் மறைந்து விடுவார்கள் என்றும் அரசு நினைத்தது. பின்னர் அவர்கள் இணையத்தில் ஒன்றிணைவது நிஜத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் கருதியது. இறுதியாக அவர்களை இன்ஸ்டாகிராம் ரீல்கள் மூலம் எதிர்கொள்ளலாம் என்றும் நினைத்து செயல்பட்டது. தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்த பிறகு திரு பிரதானை ராஜினாமா செய்ய வைக்க அரசு ஒப்புக்கொண்டது. பாராட்டத்தக்க வகையில் போராட்டக்காரர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவுடன் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். வரும் நாட்களில் இந்த போராட்டங்களின் தாக்கம் அரசு நினைப்பதை விட மிக பரந்துபட்டதாக இருக்கும். பல ஆண்டுகளாக நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு தனியாகவோ அல்லது கூட்டணியாகவோ பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் அளவுக்கு மட்டுமே கிடைத்த குறுகிய தேர்தல் வெற்றிகளை பரவலாக கிடைத்த மக்களின் அங்கீகாரமாக மாற்றிக்கொண்டுள்ளது. அரசமைப்பு சட்டம், ஒருமித்த கருத்தோடு முன்வைக்கும் மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம் போன்ற ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட விவகாரங்களில் அந்த ஒருமித்த கருத்துக்களை உடைக்கவும் படிப்படியாக ஒற்றையாட்சி கொள்கையையும் பெரும்பான்மைவாத கொள்கையையும் முன்னெடுக்க அரசு இந்த வெற்றிகளை பயன்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவின் வடக்கு மேற்கு பகுதிகளிலும் இப்போது கிழக்கு பகுதிகளிலும் சில பிரிவினரையும் மதவாத அடிப்படையில் தீவிரமயமாக்குவதன் மூலம் தனது ஆதரவு தளத்தை அதிகரித்துள்ளது. இது அதன் சட்டமன்ற நாடாளுமன்ற பலத்தை பாதுகாக்க உதவியுள்ளது. இது தனக்கான எதிர்குரல்களையே தேசவிரோதம் அல்லது பிரிவினைவாதம் என மறுவரையறை செய்ததோடு கட்சித்தாவல்களை தூண்டுவது,
அமலாக்க அமைப்புகளை குறிவைத்து பயன்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தியுள்ளது. அமைதியாக இருக்கும் நீதித்துறை உள்ளிட்ட பிற நிறுவனங்களின் தைரியமின்மையுடன் சேர்த்து இது குடிமை சுதந்திரத்திற்கு எதிராக அறிவிக்கப்படாத அவசர நிலையின் கீழ் உள்ள ஒரு நிர்வகிக்கப்படும் ஜனநாயகத்திற்கு வழிவகுத்தது. அஹிம்சை போராட்டத்தால் பிறந்த ஒரு நாட்டிற்கென சுதந்திர போராட்ட தலைமுறையினர் அரசியலமைப்பை உருவாக்கிய போது வைத்திருந்த தொலைநோக்கு பார்வையை நோக்கி நாட்டின் அமைப்புகளை திருப்பிவிட நாடாளுமன்றத்திற்கு அப்பாற்பட்ட கொந்தளிப்புகள் பல முறை தேவைப்பட்டுள்ளன. சிஜேபியும் அதனுடன் உறுதுணையாக நின்ற சோனம் வாங்சுக் போன்றவர்களும் சத்தியாகிரகம் என்ற முழுமையான இந்திய வழியில் முன்னெடுக்கப்படும் ஒரு நியாயமான கோரிக்கை அரசின் கொடூரத்தை விட நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் என்பதையும் வளைந்து கொடுக்காத அரசையும் நடவடிக்கை எடுக்க வைக்கும் என்பதையும் நிரூபித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பெரும்பாலும் எதிர்நிலையிலேயே நின்ற நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பில் உள்ள அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை கேள்வி கேட்கும் பொறுப்பில் உள்ள ஊடகங்கள் போன்றவற்றுக்கும் இது ஒரு பாடம். வெகு சில ஊடகங்களே இதில் விதிவிலக்காக செயல்பட்டன. அவர்கள் மிரட்டல்களுக்கோ அல்லது சலுகைகளுக்கோ அடிபணியாமல் தங்களுக்கு அரசியலமைப்பு வழங்கிய சமூக பொறுப்புள்ள பங்கினை ஆற்ற வேண்டும். ஒரு புதிய அமைச்சரின் தலைமையில் நுழைவுத் தேர்வு முறையை அரசு சீர்திருத்த தொடங்கும் போது அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்களா என்பது சோதிக்கப்படும். ஒன்று மட்டும் நிச்சயம், இந்தியா மாற்றத்திற்காகவும் மறுமலர்ச்சிக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.